ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது? சார், சனி வக்கரமானப்போ என்ன பலன் கொடுத்தாரு, நிவர்த்தி ஆனப்போ என்ன கொடுக்க போகிறாரு? சனி வக்கர நிவர்த்தி என்றால் என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோங்க. நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்கரமாக இருக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்தார். அந்த தடைகளை சரி பண்ணுறார் அந்த சனி பகவான். அப்போ லாபங்களை தருவதற்காக வந்திருக்கார் சார், அவ்வளோதான். அப்போது சனி பகவான் லாபங்களை தருவதற்காக வந்திருக்கிறார். ஓகே, என்ன லாபத்தை தரப்போகிறார்? என்ன லாபம்? இப்போது இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு முதல்ல யாருன்னு பார்க்கணும். ரிஷபராசிக்கு சனி பகவான் 9-10 குடையவர். அவர் 11ஆம் இடத்தில் இருந்தார். நண்பர்களே, 9-10 குடையவர் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்? 10 குடைய தொழில்காரகன் 11 குடைய லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு தைரியம் வரும். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு தைரியம் என்ன சொல்லுங்கள்? ஒரு தொழில் பண்ணுறோமே, நம்ம ஏன் இன்னொரு தொழில் பண்ணக்கூடாது? நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரலாக நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது? ஒரு கோல்டு கடை நல்லா ஓடிட்டுருக்கு, நம்ம ஏன் ஜெம் ஸ்டோன் பண்ணக்கூடாது? ஜெம்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம ஏன் மளிகை கடை வைக்கக்கூடாது? மளிகை கடை நல்லா போயிட்டுருக்கு, நம்ம ஏன் சலூன் கடை வைக்கக்கூடாது? சம்மந்தம் இல்லாமல் யோசிக்கும் போது வி கேனாட் பிராண்ட் எவ்ரிதிங். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும், ஒரே ட்ராக்கில் போனால் தான் அது ஜெயிக்க முடியும். இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? சார், எனக்கு ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடுது சார், அதில் வர்ற வருமானத்தை எடுத்து நான் மளிகை கடையில் போடுறேன், இதில் வர்ற வருமானத்தை எடுத்து நான் ஸ்கூல் கட்டுறேன். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிஸ்னஸில் ரொட்டேஷன்லாம் பண்ணாதீங்க. ரொட்டேஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கணும். முதல்ல இதை தனியாக பார்க்கணும், அதை தனியாக பார்க்கணும். அதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் டைம் கிடையாது. ஒரு பிஸ்னஸை பார்க்கவே நமக்கு நேரம் இல்லை. இதில் நமக்கு அப்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்ற போது என்ன நடந்திருக்குன்னா, பிஸ்னஸில் கையை சுட்டுக்கிட்டவங்க தான் நிறைய பேர். ஒரு கடை நல்லா ஓடுதுன்னா இன்னொரு கடை உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைய இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பிராண்டிங்காக ஒரு கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே இன்னொரு இடத்துல இன்னொரு கடை, 3 கடை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, 2 கடை பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் கூட்டம் வரல. இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது இதெல்லாம் தான் உங்கள் பிரச்சனையாக இருந்தது. என்னடா போட்டுட்டோமே, கையை சுட்டுட்டோமே, என்ன பண்ணுறது? 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டோமே, என்ன செய்கிறது? இதுக்கப்புறம் இன்னொரு கடை வேறு போட்டோமே, என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய வேண்டாம். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இனிமேல் நீங்கள் தாராளமாக போடலாம். நண்பர்களே, சில பேர் ஒரு பிஸ்னஸில் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10 ரூபா கிடைக்கிது, அதை வச்சு நீங்கள் 2 சேர் வாங்கி போடணும். அதில் ஒரு 50 ரூபா கிடைக்கிது, அதை வச்சு 2 ஃபேன் வாங்கி போடணும். இப்படி தான் வளரணும். நம்ம என்ன பண்ணுறோம்? வரும்போதே என்ன பண்ணிடுறோம்? மொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா இறக்கி கடைக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதை உட்காந்து கடனை அடைக்கிறது. கடை சம்பாதிக்கிறதுக்கா, கடன் அடைக்கிறதுக்கா? இதில் தெளிவாக இருக்கணும். நிறைய பேர் அப்படி ஆரம்பித்தாதான் சார் நமக்கு ஒரு கெத்து. இவ்வளோ வேகமாக ஆரம்பித்த எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமாக கீழே விழுந்துருவாங்க. காரணம் என்னன்னா, பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ 11ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது பிஸ்னஸை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது. பொதுவாக பொறுமையாக வளர்ந்தால் தான் சார் அது பேர் பிஸ்னஸ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக, நான் அடிக்கடி ஒரு விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவேன். பெரிய மீன் கிடைக்கணும்னா கொக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன ஒரு இம்சை, ஒத்த காலில் நிற்கணும். அது வரைக்கும் அது ஒன்று தான் இம்சை. அந்த மாதிரி தான் பிஸ்னஸும். பெருசாக வளரணுன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். என்ன ஒரு இம்சை, அது வரைக்கும் ஒத்த காலில் வெயிட் பண்ணணும். அதுதான் கஷ்டம். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி பகவான் வேலை பார்க்குறது எப்படி, இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லி தருவார். ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே பெரிய பிஸ்னஸ் தந்துடும். அதுதான் தந்துடும். நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது, ஆனால் பிஸ்னஸ் விடணும். அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போது இன்வெஸ்ட்டே பண்ணாமல் வெறும் எப்படி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பிஸ்னஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அல்லது உங்களுடைய இன்னோவேஷன்ஸ், உங்களுடைய நோட்டீஸு, பதாகை, உங்களுக்கு எதில் கிளிக் ஆகணும் உங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு கான்செப்டில் கிளிக் ஆகி பிஸி ஆகிடுவீங்க. அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் டெக்னாலஜிஸ்லாம் கொடுப்பேன். அப்போது நான் எனக்கு அது இது தெரியும் சார், நல்ல பிராண்ட் பண்ணுவேன் சார், லோக்கல் ஏரியா மார்க்கெட்டிங்லாம் நான் தான் சார் பார்க்குறேன், வீடு வீடாக வாசலில் போய் பார்க்கிங் டோர் அந்த இதெல்லாம் மாட்டுவேன் சார், பஸ்ஸு பின்னாடி ஒட்டி வைப்பேன். எத்தனையோ பேர் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நிறைய பேர், அவர்களுக்கெல்லாம் நல்ல காலம். லோக்கல் ஏரியா பிராண்டிங் பண்ணுறவங்க, போஸ்டர்லாம் ஒட்டுறவங்க, அது மாதிரி பிரிண்டிங் ஸ்க்ரீன் எதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் பண்ணுறவங்க. நம்ம பெரும்பாலும் டிஜிட்டல் பிரிண்டிங் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறான்னா அண்ணன் வாழ்க்கை பிரிண்டிங் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண சொன்னால் நம்ம அண்ணனுக்கு பிறந்தநாள் அதெல்லாம் கட் பண்ணி அதை வாசலில் வச்சுருவோம், வச்சுட்டு அடுத்த நாள் கிழிச்சு போட்டுருவோம். ஸோ அப்போது டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பண்ணுறவங்கலாம்
நன்றாக இருப்பார். சில பேர் ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்பொழுதும் சொல்லுகிறேன், சமீபத்தில் கூட ஒரு நிறையா ஏஐ யூஸ் பண்ணி சாமி படம், ஏஐ யூஸ் பண்ணி ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி படங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம அதை யூஸ் பண்ணி விஞ்ஞானத்தை போதிக்கிறதா, அதை கண்டுபிடிச்சா நம்ம அதை கூட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு இந்த மாதிரி நம்ம லோக்கல் ஐடியாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏஐ யூஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல காலம். இந்த சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியை தருகிறார். காரணம் என்ன? காரணம் சனி உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் உடம்பை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு. புதன்னா ஒளிக்கற்றைகள்னு பேர். யாரெல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் மருத்துவம் கிளினிக்கில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கீங்களோ அவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் என்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒளிக்கற்றைகள் விஷயத்தில் நல்லபடியாக ஒரு பெரிய ப்ரொமோஷனே கிடைக்கும், ரீச்சே கிடைக்கும். சார் வெறும் இன்ஸ்டா போட்டே பிஸ்னஸை டெவலப் பண்ண 100 பேரை நான் பார்த்துருக்கேன். ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணல, வெறும் இன்ஸ்டா போட்டு அவன் நேரம். அது காரணம் என்னென்னா ஒளிக்கற்றைகள். அந்த புதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஒன்றுமே இல்லாத ஒரு ரீல்ஸ் கூட பிரபலமாகி அந்த கடைக்கு அவ்வளோ கூட்டம் வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உட்காந்து கஷ்டப்பட்டு பிராண்டிங் பண்ணுவாங்க, அது ஓடாது. ஒரே ஏதோ ஒரு சின்ன பையன் எடுத்த ஒரு வீடியோ இருக்கும், அது ஓடிடும். அது அவன் நேரம். அப்போது குரு பகவான் 5ஆம் இடத்தை, குருவனுடைய வீட்டில் இருக்கிற சனி பகவான் 5ஐ பார்க்கும்போது யோகஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் அப்போது ஆட்டோமேஷனு போன்ற விஷயங்கள் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பு. அதே நேரத்தில் அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? சொத்து. அப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொத்து சேரப்போகிறது. சார் ஆயுள்காரகனே அவர் தான். அவர் போய் 8 பார்க்கும்போது ஆயுசுக்கே ஒரு ப்ராப்ளமும் வராது. சார் ஐசியூவில் படுத்துட்டு இருக்க ரிஷபராசிக்கார பேஷண்ட்லாம் தயவுசெய்து ஐசியூவில் இருக்கும்போது மொபைல் பார்க்கக்கூடாது சார். அவரை படுக்க வச்சு வெளியே யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ பார்த்து சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு அவர் நிம்மதியாக எழுந்து வருவார், பரிபூர்ண சுகமடைவார். ஏன்னா ஆயுள்காரகனே தன்னுடைய பார்வையால் பார்த்து விடுகிறார் 8ஆம் இடத்தை. ஆயுசை விருத்தி பண்ணுவார். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆயுள் அடுத்த மடங்கு. ஏன்னா சாதாரணமாக வந்திருக்க பிரச்சனைக்கெல்லாம் இத்தனை நாள்லாம் டியூரேஷன் கிடையாது சார் என்று வருத்தப்படுபவர்கள்லாம் அதையும் தாண்டி முற்றிலுமாக வியாதி சரியான நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதெல்லாம் கிரகங்களுடைய ஆதரவு. அதனால தான் சனியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஏன் சொல்கிறேன்னா, சனி அத்தனை நல்ல இடத்துல இருக்கார். மீனம் ஒரு குவாட்ரண்ட் இந்த வருடம் நண்பர்களே. மீனம் இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் இருக்கார், குரு இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் இருக்கார். 2 பேருமா சேர்ந்து இந்த உலகத்தை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்து சகல சௌபாகியங்களையும் தருகிறார். ஆக இந்த சனி வக்கர நிவர்த்தி எண்ணிலடங்காத நற்பலன்களை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை நேரில் வந்து இங்கே நடக்கிற யாகங்களில் கலந்து கொண்டு இந்த விஷ்ணுமாயா பூஜைகள் முடித்ததுக்கப்புறம் ஒரு டைரெக்டாக ஜாதகம் பார்த்துட்டு மன மகிழ்ச்சியோடு கை நிறைய வரங்களோடு மடி நிறைய சந்தோஷங்களோடு செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.